கோடிகளை அதை ஒதுக்கி அதனுடைய பணிகளை மேற்கொண்டார். இந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல 1157 கோடி செலவு செய்து கடல் நீரை குடிநீராக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் விழுப்புரம் மாவட்டத்திற்காக கொண்டு அதையும் நீங்கள் முழுமை பெறாமல் இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டித்தான் நாங்கள் அரசுக்கு சுட்டிக்காட்டினோம் என்று சொன்னமே தவிர பொதுவாக நாங்கள் கிரெடிட் எடுக்கணும் நாங்கள் சொல்லிட்டோம் செய்யலன்னு சொல்ல வரல. அதை தாண்டி எப்படி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே மிகப்பெரிய பெருமழையை எடுத்து அங்கு வெள்ளக்காடாக இருந்த போது இந்த அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கிய நன்றி அங்கு நிவாரணம் வழங்கியதோ அதே போலத்தான் இப்ப பணம் இல்லை என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை தாண்டி எப்படி எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நிவாரணம் இல்லைன்னு சொல்லல நான் டிலே பண்றதுக்கு நான் முடிக்கவில்லை. நான் அதாவது எப்படி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நகை கடனை நீங்கள் தள்ளுபடி செய்தீர்களோ, எப்படி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கல்வி கடனை இதுவரை தள்ளுபடி செய்யாமல் இருக்கிறீர்களோ, எப்படி உங்களுடைய அதிகாரத்தை சார் இங்க பாருங்க சிம்பிள். மத்திய அரசாங்கம் நமக்கு நிதி கொடுக்க வேண்டும். எந்த மத்திய அரசாங்கத்தை கேட்டு 12,100 கோடி ரூபாயை தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தார். அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற போது சார் மாநில அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய நிதியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றீங்க, பேரிடர்னா செய்யுங்க, அதெல்லாம் ஓகே. அவர் என்ன கேட்கிறாரு, மத்திய அரசாங்கத்திடம் அழுத்தி கேட்க வேண்டிய இடத்தில் ஏன் மௌனம் காக்குறீங்கன்னு கேட்கிறாரு. இன்சூரன்ஸ் பத்தி அவர் ஆட்சியில் போடப்பட்டது